எதை எடுத்தாலும் மைய அரசு நிதி கொடுக்கட்டும். இங்கே ஒரு அரசு இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறேன். ஆந்திராவிலும் இதே நிலை தான். இந்த ஆண்டு மாம்பழம் சவுத்து விட்டது, மலிந்து விட்டது. ஆந்திரா என்ன செய்கிறது? மாநில அரசு உள்ளே வந்து மாம்பழக்கூழ் சாலைகளுக்கு அதுக்கு மானியம் ஏதாவது கொடுத்து இவர்களுக்கு விலைப்படுத்தி விட்டால் விவசாயிப்படுத்தி விடுவான். அவன் வாழ்வதற்கு வழி இல்லாமல் போய்விடும். விவசாயம் பண்ணுவதற்கு வாங்கிய கடனை திருப்ப முடியாது. ஆகவே அதை மாநில அரசு பணமெல்லாம் கொடுத்து, நிதியெல்லாம் கொடுத்து, கடன் கொடுத்து அல்லது மானியமாக கொடுத்து எப்படியோ அந்த அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் செய்து விட்டது. இல்லை, தமிழக அரசு எப்பவுமே வைக்கிற குற்றச்சாட்டு தானே, தமிழக மக்களுக்கு எது தேவையானாலும் மத்திய அரசு வந்து அதுக்கான நிதி கொடுக்கல அப்படின்றது. அது இவர்களுடைய இயலாமை. இவன் எதற்கு கொடுப்பான் என்றால், கல்லூரியில் படிக்கிற பையனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். இதுதான் ஓட்டுக்கு பயன்படும் என்று அவன் நினைக்கின்றான். இவனுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறான் என்றால், மேண்டி ஷோ பார்ப்பதற்கு. 1000 ரூபாய் மிந்தி பெற்றோர் பணம் தர மாட்டார்கள். இப்பொழுது 1000 ரூபாய் அவன் பைக்கே வந்து விடுகிறது. இல்லை, அதிகமாக இங்கே வந்து விவசாயிகள் இருக்காங்க அப்படின்றப்போ இல்லை, வேறு எந்த ஆக்கப்பூர்வமான திட்டமும் உனக்கு தெரியாது.